வெல்கம் பேக் டு ஆகாஷ் லுக் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னா, நம்ம தாம்பரத்தில் இருக்க ஜிஆர்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் கிளம்பி. ஏன்னா இன்றைக்கி கோல்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வாங்க நம்மளும் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் வந்து பேங்கிள்ஸ் வாங்கலாம் இல்லாட்டி செயின் வாங்கலாம் நம்ம ஐடியா பண்ணிட்டு போகிறோம். நம்மளோட சீட் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் வந்துட்டு நம்ம என்ன வாங்க முடியும்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம ஜிஆர்டியில் வந்து கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் அங்கே தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போய்கிட்டு இருக்கோம். நம்ம தாம்பரம் தாண்டி போகும்போது உங்களுக்கு நிறைய ஷாப் இருக்குது. சரவணா இருக்குது, லலிதா, ஜிஆர்டி எல்லாமே லைனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இங்கே. ஆனால் நம்ம இப்போ வந்து ஜிஆர்டிக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நீங்களும் வந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது, பேங்கிள்ஸ், செயின்ஸ், நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். உள்ளே போய்ட்டு எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள்ஸ் தான் பார்க்கலான்னு போகிறோம். கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பேங்கிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கீழே தான் போய் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே போகணுன்னா நான் பேங்கிள்ஸ் தான் கேட்டிருந்தேன். பேங்கிள்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இப்போது அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுறாங்க. நம்ம கேட்கும் போது எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து காட்டுறாங்க. நான் ஒரு 4 சவரத்தில் பார்த்துருந்தேன். 4 சவரத்துக்கே வந்து நான் சீட்டு முடிஞ்சு நான் 50,000 கிட்ட கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த டிசைன்ஸ் நல்லா இருக்குது. 4 சவரத்தில் தான் நம்ம பார்த்தா நான் நிறைய கலெக்ஷன்ஸ் எனக்கு காட்டிகிட்டே இருந்தாங்க. நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் தான் அவங்க எடுத்து காட்டிகிட்டே இருப்பாங்க. இங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு நல்லா லைஃப் வரும். இங்கே வாங்குகிற பேங்கிள்ஸ், செயின் எல்லாமே எனக்கு இதில் வந்து 3-4 டிசைன்ஸ் பிடிச்சிருந்தது. நான் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருக்கேன். இது வந்து 47 கிராம்ஸ் இருக்குது. இந்த 2 வளையல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாமே 4 சவரத்துக்கு மேலே தான் நான் பார்த்துட்ருக்கேன். சில வளையலில் வந்து உங்களுக்கு எனாமல் இருக்கும், சில வளையலில் வந்து ஸ்டோன் வச்சுருக்கு. நான் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். நான் 3 செட்டுக்கிட்ட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் பேங்கிள்ஸு. எல்லாத்துலேயும் வந்து 13% வேஸ்டேஜ் இருக்குது, இல்லாட்டி 17% வேஸ்டேஜ் அது மாதிரி இருக்குது. ஸ்டோன் இருக்கிற பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து 17% மேலே வேஸ்டேஜ் இருக்குது. நார்மலாக உங்களுக்கு வந்து எனாமல் கொடுக்குறது எல்லாமே 13% மேலே வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க. இங்கே உங்களுக்கு நார்மலாக ரெகுலராக வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து 6% வேஸ்டேஜ் இருக்குது. இங்கே நார்மல் ஷாப்போட இங்கே கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக தான் இருக்கும். இந்த பேங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். 41 கிராம் கிட்ட இருக்குது. இது ஃபுல்லாக வந்து எனாமல் கொடுத்துருக்காங்க, நடுவில் மைல்டாக. அது தவிர அந்த ஸ்டோன் வச்சு வலையிலும் நான் பார்த்துருக்கேன் 2 செட்டு. இந்த 3 செட்டில் எந்த பேங்கிள்ஸ் நான் வாங்கினேன்றதை பார்க்கலாம். இது வந்து ஸ்டோன் வச்ச பேங்கிள், ரெட் கலர் ஸ்டோன் கொடுத்துருந்தாங்க. இதோட வேஸ்டேஜ் வந்து 17%க்கு மேலே இருக்குது. அப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பயங்கரமாக போகும் அமௌண்ட்டு. ப்ளஸ் ஜிஎஸ்டி வேறு வருது. நம்ம சீட்டு போட்டு அதுக்குள்ளே வாங்கினா தான் நமக்கு லாபம். நம்ம இது மாதிரி வாங்கும்போது நமக்கு வேஸ்டேஜ் நிறைய அடிப்படுது. இங்கே இது மாதிரி ஸ்டோன் இருக்கிற வளையல் எல்லாமே வந்து சிங்கிள் பேங்கிளாக இங்கே கொடுக்க மாட்டாங்க, செட்டாக தான் கொடுக்குறாங்க. எனாமல் இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சிங்கிள் பேங்கிள், இல்லை நார்மல் பிளெயின் பேங்கிள்னால் சிங்கிள் பேங்கிள் அது மாதிரி கொடுப்பாங்க. ஸ்டோன் இருக்கிற பேங்கிள் எல்லாமே இங்கே வந்து செட்டாக தான் கொடுக்குறாங்க. இதுவும் ஸ்டோன் வச்ச பேங்கிள். இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து 17%க்கு மேலே போகுது. க்ரீன் ஸ்டோன், ரெட் ஸ்டோன் அது மாதிரி வச்சுருக்காங்க. நான் இது வரைக்கும் 3 பேங்கிள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நான் 3 பேங்கில் இப்போ ஒரே சமயம் போட்டு பார்க்குறேன். எது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். அது எது பிடிச்சிருக்கோ நான் அதை வாங்க போகிறேன். இப்போது எல்லாமே வந்து 4 சவரத்துக்கு மேலே தான் வருது. மூணு செட்டு பேங்கிள் போட்டோன்னே கை ஃபுல்லாகிடுச்சு. இல்லை, நான் நடுவில் இருக்க பேங்கிள் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனாமல் வச்சுது. அது வந்து 13% வேஸ்டேஜ் இருக்குது. நம்ம பேசி வந்து 11% வேஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம சீட்டு முடிஞ்சு மேலே 50,000 கிட்ட கொடுக்க வேண்டியது இருந்தது. கொடுத்து அந்த பேங்கிள்ஸ் வாங்கணும். நம்ம சீட்டுக்குள்ளேயே நமக்கு வாங்கினா தான் லாபம், இல்லாட்டி வேஸ்டேஜ் கணக்கெல்லாம் நிறைய வருது. இங்கே இதுதான் நான் செலக்ட் வச்ச பேங்கிள்ஸு. 4 செட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பேங்கிள் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் வந்து நான் வந்து எவ்வளோவது அமௌண்ட்டு கேட்டிருந்தேன். இது வந்து ஆடி மாதத்துக்காக கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதில் வந்து பிராண்டட் கிடையாது, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது.
2 lakh மேலே வாங்கினா தான் உங்களுக்கு வந்து 2 பர்னர் வந்து ப்ரெஸ்டீஜ் கொடுக்குறாங்க. மற்றதெல்லாம் வந்து நார்மல் பிராண்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. மிக்ஸி எல்லாமே இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க. மிக்ஸி, ஸ்டவ் இருக்குது, கிரைண்டரு, எலக்ட்ரிக் ஸ்டவ்வு, நான்ஸ்டிக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆடிக்காக ஆஃபரு. அதை தவிர உங்களுக்கு பழைய கோல்டுக்கு வந்து 50 rupees ஆஃபர் கொடுக்குறாங்க. அதை தவிர நான் மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் போய்ட்டு நான் செயின் பார்க்கலாம், டிசைன் பார்த்து வைக்கலாம், நெக்ஸ்ட் டைம் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ ஒரு செயின் பார்த்துருந்தேன். டாலரோட அப்படியே செட்டாக இருக்குது. டிசைனர் செயின் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். உள்ளே வந்து போலாக தான் இருக்குது. பட் ஆனால் பார்வையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து 2,500 இருக்குது. 2.5, 3, 3 அது மாதிரி ஒரு ஒரு இதில் இருக்குது. டாலர் வச்சு அப்படியே செட்டாக வருது. உங்களுக்கு சிம்பிளான ஃபங்க்ஷனுக்குலாம் போடணுன்னா இது மாதிரி நல்லாயிருக்கு. இதோட வேஸ்டேஜ் வந்து 17% ஆகுது. எல்லா இடத்துலையும் வந்து வேஸ்டேஜ் தான் உங்களுக்கு ஜாஸ்தி இங்கே இருக்கும். இது வந்து ஷார்ட்டாக இருக்குது. இது வந்து 3 சவரன் கிட்ட இருக்குது. டாலரோடு இருக்குது. நடுவில் ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க. செயின் ஆனால் போலாக தான் இருக்கும் உள்ள, ஆனால் பார்வையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது மாதிரி ஷார்ட்டாக போடும்போது உங்களுக்கு சுடிதார் போடும்போது உங்களுக்கு மேலேயே தெரியும். இப்போ நான் லாங் செயினும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன். லாங் செயின் நல்லா இருக்கா, ஷார்ட் செயின் இது நல்லா இருக்கான்னு தெரியல. நான் ரெண்டுமே போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இது மாதிரி அதிகமாக வேஸ்டேஜ் இருக்கிற எல்லாமே வந்து நீங்கள் சீட்டில் வாங்கினா தான் நமக்கு பெனிஃபிட்டு. இது வந்து லாங் செயின். லாங்காக வந்து கீழே டாலர் கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு டிசைன் வருது. இதெல்லாம் வந்து 3.5 சவரம் அது மாதிரி வருது. 3.5 சவரனுக்கு நல்லா கிராண்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை 4 சவரத்தில் வருது. ஷார்ட்டில் வந்து 2.5 சவரம் 3 சவரத்துலேயே ஷார்ட் வருது. எனக்கு ஷார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா மேலேயே இருந்தது லாங்கோட. நெக்ஸ்ட் டைம் நம்ம போட்டோம்னா நம்ம ஷார்ட்டில் தான் வாங்கணும். நான் பேங்கிள் மட்டும் தான் வாங்கினேன். நான் வந்து இந்த செயின் வந்து சும்மா நான் ட்ரையல் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செயின் வாங்கணும்னா நம்ம சீட்டு போட்டு தான் வாங்கணும். ஏன்னா 17% வருதுல்ல. அவ்வளோதான். அதோடு முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் ஜிஆர்டியிலேருந்து. அப்படியே நான் தாம்பரத்தில் முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது எங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை இருந்தது இங்கே. நியூவாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி நம்ம உள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் போயிருந்தேன். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. மெயினாக நம்ம நார்மல் ஷாப்பில் வாங்குறதோட இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சுது. எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்குது. அத்திப்பழத்துலேருந்து நட்ஸுலேருந்து உங்களுக்கு ட்ரை மேங்கோ, சாக்லேட்ஸு, செலி எல்லாமே இருக்குது இங்கே. பாதாம், பிஸ்தா எல்லா வெரைட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வேவர் பிஸ்கெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பெரிய ஷாப்பாக இருக்குது. தாம்பரத்தில் இப்போ தான் இருக்குது இது மாதிரி ஒரு ஷாப்பு. சரி நான் உள்ளே போய் பார்த்துருந்தேன். ஷாப் நல்லாயிருக்கு. நமக்கு தேவையானது மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.